இயேசுவின் இரத்தம் ஜெயம், மரியே வாழ்க. இறை இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, கிறிஸ்தவர்களின் சகாய அன்னை என்ற தலைப்பிலே அன்னை மரியாளை திரு அவை வணக்கம் செலுத்தி வருகிறது. இந்த கிறிஸ்தவர்களின் சகாய அன்னையின் வழியாக பல அற்புதங்களை, அதிசயங்களை, வெற்றிகளை திரு அவை கண்டிருக்கிறது என்பது வரலாற்று உண்மையாக இருக்கிறது. இந்த கிறிஸ்தவர்களின் சகாய அன்னையை பற்றி, அவர் வழியாக திரு அவை பெற்றுக்கொண்ட ஒரு குறிப்பான வெற்றியை குறித்து இந்த நாளிலே நாம் பார்ப்போம். 17வது நூற்றாண்டிலே 1683ஆம் ஆண்டிலே கிறிஸ்தவ நகரமான வியன்னா துருக்கியர்களுடைய தாக்குதலுக்கு உட்படுகிறது. இந்த துருக்கியர்கள் வியன்னா நகரை முற்றுகை இடுகிறார்கள். சுமார் 2 லட்சம் போர் வீரர்கள் வியன்னா நகரத்தை சுற்றி முற்றுகையிலே ஈடுபடுகிறார்கள். அப்போது அந்த நகரத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் மிக சொற்பமானவர்களாக இருக்கிறார்கள். ஒரு கிறிஸ்தவர்களுக்கு 7 துருக்கிய வீரர்கள் என்ற விகிதத்திலே இந்த முற்றுகை நடைபெறுகிறது. அனைவரினாலும் என்ன எதிர்பார்க்கப்பட்டது என்று சொன்னால், கிறிஸ்தவர்கள் இந்த போரிலே தோல்வி அடைவார்கள் என்பதுதான் பரவலான மனநிலையாக இருந்தது. ஏனென்றால் எண்ணிக்கையில் 7 மடங்கு அதிகமானவர்களாக இந்த துருக்கிய வீரர்கள் இருந்தார்கள். இந்த சமயத்திலே கிறிஸ்தவ அரசனாக இருந்த முதலாம் லியோபோல்ட் அவர் என்ன செய்கிறார்? பசாவ் என்ற நகரத்தில் இருந்த கிறிஸ்தவர்களின் சகாய அன்னையின் திருத்தலத்திற்கு செல்கிறார். மனிதர்களால் முடியாத வெற்றியை அன்னையினுடைய பரிந்துரை பெற்று தரும் என்ற அந்த மனநிலையோடு கிறிஸ்தவ படைகளுக்கு அன்னை மரியாள் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி பசாவ் என்ற இந்த நகரத்துக்கு சென்று அன்னையினுடைய உதவியை நாடுகிறார். கிறிஸ்தவர்களின் சகாய அன்னையின் திருத்தலத்திற்கு இந்த அரசன் சென்று, அரசனாக இருந்த இந்த முதலாம் லியோபோல்ட் முழந்தாள் படியிட்டு அன்னையிடம் இந்த போரினை ஒப்பு கொடுத்து, அம்மா எங்களுக்கு உதவுங்கள் என்று சொல்லி ஜெபிக்கிறார். தன்னுடைய முயற்சிகளையும் தன்னுடைய படை அனைத்தையும் அந்த அன்னையினுடைய பாதுகாப்பிலே வைத்து அவர் இந்த போருக்கு தயாராகிறார். இதே வேளையிலே கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுடைய பாப்பானவராக இருந்த 11ஆம் இன்னசென்ட் கிறிஸ்தவர்கள் அனைவரையும் ஜெபிக்க அழைக்கிறார். குறிப்பாக இந்த ஒரு போரிற்காக ஜெபமாலை ஜெபிக்க கிறிஸ்தவர்களை அவர் ஒன்று திரட்டுகிறார். ஒரு பக்கம் முதலாம் லியோபோல்ட் போர் வீரர்களை திரட்டி கொண்டு அன்னையுடைய உதவியோடு இந்த போருக்கு தயாராகிறார். மறுபக்கம் இந்த பாப்பானவர் இறை மக்களை ஜெபமாலையை பிடித்து போருக்கு தயாராக அழைக்கிறார். இவ்வாறாக தயாரிப்புகள் செய்யப்பட செப்டம்பர் 8ஆம் தேதி அன்னையுடைய பிறந்த நாள் அன்று போரானது துவங்குகிறது. சுமார் 1 மாதம் முற்றுகைக்கு பின்னால் இந்த போர் துவங்குகிறது. 4 நாட்கள் கொடுமையான இந்த போர். நிச்சயமாக கிறிஸ்தவர்கள் தோற்று போவார்கள் என்று நம்பப்பட்ட ஒரு போர். கிறிஸ்தவர்களின் சகாய அன்னையினுடைய அந்த பரிந்துரையினாலே 4 நாட்கள் கழித்து செப்டம்பர் 12ஆம் தேதி திரு அன்னையினுடைய பரிசுத்த திருநாம திருவிழாவின் போது இந்த கிறிஸ்தவ போர் வீரர்கள் வெற்றி பெறுகிறார்கள். அனைவரும் அதிசயித்து பார்க்கக்கூடிய ஒரு வெற்றியாக இது அமைகிறது. அது மட்டுமல்ல அன்பார்ந்தவர்களே, கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இந்த துருக்கியர்களுடைய அந்த தாக்குதல்கள் இந்த போரிலிருந்தே அற்று போனது. அதிகமாக அவர்களால் கிறிஸ்தவர்களை எதிர்த்து போரிட முடியாதபடிக்கு அவர்கள் இந்த போரின் வழியாக வீழ்ச்சி விட்டார்கள் என்பதுதான் வரலாற்று உண்மை. எப்படி கிறிஸ்தவர்களுக்கு இந்த வெற்றி கிடைத்தது? அவர்களுடைய திறமையினாலா? அவர்களுடைய படை பலத்தினாலா? இல்லவே இல்லை. ஜெபமாலை என்ற அந்த ஒரு போர்க்கருவி, கிறிஸ்தவர்களின் சகாய அன்னையினுடைய அந்த பேர் உதவி, இவற்றின் வழியாக
கிறிஸ்தவர்கள் அன்று வெற்றி கொண்டார்கள். இன்றும் இந்த கிறிஸ்தவர்களின் சகாய அன்னை அவரை தேடி வருகிற ஒவ்வொருவருக்கும் சாத்தானின் மீதும் உலகத்தின் மீதும் பாவத்தின் மீதும் கிறிஸ்துவை எதிர்க்கிற ஒவ்வொன்றின் மீதும் வெற்றியை தந்து கொண்டுதான் இருக்கிறார். இதை நாமும் நம்முடைய வாழ்க்கையிலும் திரு அவையினுடைய வரலாற்றிலும் பார்த்து கொண்டே வருகிறோம். ஜெப மாலையை கரங்களில் ஏந்துவோம். கிறிஸ்தவர்களின் சகாய அன்னையின் கரங்களை பற்றி கொள்வோம். நாமும் வாழ்க்கையில் பல வெற்றிகளை கண்டு மகிழ்ந்து இருப்போம். கிறிஸ்தவர்களின் சகாய அன்னையை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மரியே வாழ்க.